வணக்கம். இன்றைய இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஜெனரேட்டிவ் ஏஐ, அதாவது உருவாக்க ஏஐ இன் விடியல் பத்தியும் அதோட தாக்கங்கள் பத்தியும் நீங்க பகிர்ந்துகிட்ட ஒரு குறிப்பிட்ட கட்டுரை, குறிப்பா சொல்லணும்னா ஆர்க் மை சைட் சீரீஸ் தி டான் ஆஃப் ஜெனரேட்டிவ் ஏஐ, அதோட பார்வையை தான் விரிவாக பார்க்க போறோம். இந்த குறிப்பு நவம்பர் 2022ல சாட் ஜிபிடி வந்ததை ஒரு பெரிய திருப்பு முனையா பாக்குது. அதாவது மனுஷனோட உழைப்ப குறைக்க உதவி செஞ்ச சக்கரம், நெம்புகோல் மாதிரி வரலாற்று கண்டுபிடிப்புகளோட இது ஒப்பிடுறாங்க. ஏஐ எப்படி வேலைகள், திறமைகள், ஏன் நம்ம உறவுகளை கூட மாத்தலான்னு அந்த ஆசிரியர் சொல்றத நம்ம கொஞ்சம் அலசி பார்க்கலாம். நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த மூலத்துல இருக்கிற முக்கிய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு ஜெனரேட்டிவ் ஏஐயோட எதிர்காலம் பத்தி இது என்ன சொல்ல வருதுன்னு ஆராயறது தான். நிச்சயமா. நாம இங்க பேச போறது இந்த தொழில்நுட்ப மாற்றங்கள், அதோட விளைவுகள் பத்தின ஒரு குறிப்பிட்ட பார்வை மட்டும்தான். இது முழுமையா நீங்க கொடுத்த அந்த குறிப்புகளோட அடிப்படையிலானதுங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. இது முழு சித்திரம் இல்ல, ஆனா அந்த கட்டுரை ஆசிரியரோட சிந்தனைகள், அவரோட வாதங்களோட ஒரு தொகுப்பு. சரி, அப்போ இந்த கட்டுரையின் மைய கருத்திலிருந்து ஆரம்பிக்கலாமா? சக்கரம், கயிறு, கப்பி, நெம்புகோல், இது எல்லாத்தோட நோக்கமும் மனுஷ உழைப்பை குறைக்கிறது தான். ஜெனரேட்டிவ் ஏஐ இந்த நீண்ட தேடலோட உச்சக்கட்டம்னு இந்த குறிப்புல பார்க்கப்படுது. ஆசிரியர் சொன்ன ஒரு வரி இருக்கு: 15 வருஷம் முன்னாடி நான் சொன்னா வேலை நடக்கணும்னு நினைச்சேன், இப்போ நான் நினைச்சா வேலை நடக்கணுங்கிறேன். இது சும்மா வசதிங்கிறத தாண்டி என்ன கேள்வியை எழுப்புது? இது ஒரு ஆழமான பார்வைதான். ஜெனரேட்டிவ் ஏஐயை வெறும் புது டெக்னாலஜியா பார்க்காம, கொஞ்சம் முயற்சியில அதிக பலன் அப்படிங்கிற மனுஷனோட அடிப்படை உந்துதலோட தொடர்ச்சியா இந்த குறிப்பு சொல்லுது. நான் நினைச்சா வேலை நடக்கணும் அப்படிங்கிறது மனுஷனோட எண்ணத்துக்கும் செயலுக்கும் நடுவுல இருக்கிற தடைகளை நீக்கிற ஒரு கடைசி இலக்கு மாதிரி தெரியுது. நாம அடுத்து பார்க்க போற செயல்திறன் உதாரணங்களோட இதை வச்சு பார்க்கும்போது இந்த மைய கருத்து இன்னும் வலுவா தெரியுது. இது வெறும் தொழில்நுட்ப முன்னேற்றம் இல்ல, மனுஷனோட செயல்பாட்டு முறையிலேயே ஒரு அடிப்படை மாற்றத்துக்கான சாத்தியம்னு சொல்லலாம். இங்கதான் நாம இந்த மூலத்தோட சில முக்கியமான கணிப்புகளுக்குள்ள வரும். ஆசிரியர் சொல்ற வேலை திறன் மாற்றங்கள், அது ரொம்ப கவனிக்க வேண்டியது. சில குறிப்பிட்ட உதாரணங்கள் எடுத்து பார்க்கலாமா? முதல்ல, மூடல் தேர்வு கேள்விகள் உருவாக்கம். அந்த உதாரணம் ரொம்ப பவர்ஃபுல். 2012ல நூத்துக்கணக்கான பரீட்சை கேள்விகளை மூடல் ஃபார்மேட்டுக்கு மாத்த ஒரு 6-8 பேர் கொண்ட குழு 2 நாள், அதாவது 50 மணி நேரத்திற்கு மேல வேலை செஞ்சுதான் மூலம் சொல்லுது. ஆனா இப்ப சமீபத்துல அதே ஆசிரியர் சாட் ஜிபிடி கிட்ட ஒரு சின்ன கோரிக்கை வச்சப்போ வெறும் 10 நிமிஷத்துல சரியான மூடல் எக்ஸ்எம்எல் வடிவத்துல, அதுவும் வெவ்வேறு கடின நிலையில, ஈஸி, மீடியம், ஹார்டுன்னு 100 கேள்விகளை வாங்கிட்டதான் சொல்றாரு. 10 நிமிஷமா? நம்பவே முடியலையே. இந்த நேர சேமிப்பு பிரமிப்பா இருக்கு. இது வெறும் நேரத்தை மிச்சப்படுத்துறது இல்லையே, கல்வி உள்ளடக்கத்தை உருவாக்குற முறையே மாத்திடுமே. அதுதான் முக்கியமான கேள்வி. இந்த எடுத்துக்காட்டு அறிவுசார் வேலைகள்ல மனுஷ நேரத்தோட மதிப்பு என்னன்னு மறுபடியும் யோசிக்க வைக்குது. முன்னாடி பல நாள் தேவைப்பட்ட ஒரு வேலை இப்ப நிமிஷத்துல முடியுதுன்னா, அப்போ வாத்தியார்கள், பயிற்சியாளர்களோட பங்கு என்ன ஆகும்? அவங்க உள்ளடக்கத்தை உருவாக்குறவங்களா இல்லாம ஏஐ செஞ்சதை மேற்பார்வை செய்யறவங்க, தரம் பார்க்கறவங்க, இல்லைன்னா இன்னும் உயர்மட்ட சிந்தனை வேலையில கவனம் செலுத்தலான்னு இது காட்டுது. அடுத்ததா, கடிதம் எழுதுற மாதிரி நிர்வாக வேலைகளையும் சொல்றாங்க. முன்னாடி சிக்கலான எக்ஸல் ஃபார்முலாலாம் தேவைப்பட்ட வேலைக்கு இப்போ சும்மா சாட் ஜிபிடில ஒரு கமாண்ட் கொடுத்தா போதும்னு சொல்றாங்களே. அதுல இன்னும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. ஏஐ கருவி வெறும் கடிதத்தை மட்டும் உருவாக்கல, அதுவே ஒரு டேட்டாபேஸாகவும் ரிப்போர்ட் பண்ற கருவியாகவும் கூட வேலை செய்ய முடியும்னு மூலம் சொல்லுது. அதாவது ஒரு வேலையை செய்யறது மட்டும் இல்லாம அந்த வேலை சம்பந்தப்பட்ட டேட்டாவை நிர்வகிக்கிற திறனும் ஏஐக்கு இருக்கு. இது நிர்வாக உதவியாளர், டேட்டா அனாலிஸ்ட் மாதிரி வேலைகளோட தேவையே கேள்விக்குள்ளாக்குது இல்லையா? ஆமா, இது நம்மள அடுத்த புள்ளிக்கு கூட்டிட்டு போகுது. ஆட்சேர்ப்பு, அதாவது ரெக்ரூட்மெண்ட். மூலம் ரொம்ப தெளிவா, கொஞ்சம் அதிர்ச்சியா கூட சொல்லுது. முழு ஆட்சேர்ப்பு குழுவுமே சீக்கிரம் தேவையில்லாம போகலாம், அது காலப்போக்கில் நடக்கும் அப்படின்னு. இது பெரிய ஸ்டேட்மெண்ட் ஆச்சே. ஆமா, இந்த கூற்று மனிதவளத்துறையில, அதாவது ஹெச்ஆர்ல முக்கியமான ஒரு வேலையே ஏஐ எடுத்துக்கலான்னு சொல்லுது. திறமையான ஆட்களை தேடுறது, விண்ணப்பங்களை பார்க்கறது, முதல் கட்ட இன்டர்வியூ பண்றதுன்னு பல வேலைகளை ஏஐ செய்ய முடியும்னா, அப்போ மனுஷ ஆட்சேர்ப்பாளரோட வேலை என்னவா இருக்கும்? ஒருவேளை கடைசி முடிவெடுக்கிறது, கம்பெனி கல்ச்சருக்கு பொருந்துமானு பார்க்கறது மாதிரி ரொம்ப நுட்பமான வேலைகளுக்கு மட்டும் மனுஷங்க தேவைப்படலாம். ஆனா அந்த ப்ராசஸ்ல பெரும் பகுதி தானியங்கி ஆயிடும்னு மூலம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. அப்புறம் இந்த ஜியூஐல இருந்து வியூஐக்கு மாறுற விஷயம்,
கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ல இருந்து வாய்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு. ஏஜென்ட்டும் கஸ்டமரும் ஏன் டைப் பண்ணணும்? அவங்க பேசுறத வச்சே ஏஐ தகவலை எடுக்க முடியும்னா எதுக்கு GUI? அடுத்த 5 வருஷத்துல GUI வழக்கொழிஞ்சு போயிடும்னு மூலம் சொல்லுது. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? இந்த கணிப்பு நாம கம்ப்யூட்டரோட பேசுற மொழியில ஒரு பெரிய மாற்றத்தை காட்டுது. கால் சென்டர், கஸ்டமர் சர்வீஸ்ல எல்லாம் பேசுறத ரெக்கார்ட் பண்ணி அனலைஸ் பண்றது இப்பவே நடக்குது. ஆனா அந்த பேச்சுல இருந்தே தானா டேட்டாவை பிரிச்சு எடுத்து சிஸ்டம்ல போடுற அளவுக்கு ஏஐ வளர்ந்துருச்சுன்னா இப்போ நாம பண்ற ஃபார்ம் ஃபில் பண்ற வேலை தேவையில்லாம போகலாம். 5 வருஷத்துல GUI முழுசா போயிடுமாங்கிறத கொஞ்சம் விவாதத்துக்குரியது தான். ஆனா குரல் வழியான இன்டர்ஃபேஸோட முக்கியத்துவம் ரொம்பவே அதிகமாகும்னு இது காட்டுது. இது டேட்டா என்ட்ரி வேலைகளை குறைக்கும். கண்டிப்பா. சரி, இந்த மாற்றங்கள்லாம் அறிவுசார் வேலை, நிர்வாக வேலைன்னு இல்லாம படைப்புத் துறைகளையும் விட்டு வைக்கலையா? ஒரு முழு படத்தையே கதை, திரைக்கதை, ஷூட்டிங் பிளான், நடிகர் தேர்வு, செட் டிசைன் வரைக்கும் ஏஐயால மனுஷ உதவி இல்லாம உருவாக்க முடியும்னு மூலம் சொல்லுது. இத நம்புறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. ஆமாம், இது படைப்பாற்றல்னா என்னங்கிறதே கேள்வி கேட்க வைக்குது. இப்ப இருக்கிற ஏஐ கருவிகள் படங்கள், இசை, சில வகை எழுத்துக்களெல்லாம் உருவாக்க முடியும். எதிர்காலத்துல இந்த கருவிகளெல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு சிக்கலான படைப்பு வேலையை முழுமையா செய்யற திறன் வரலான்னு மூலம் சொல்லுது. அப்படி நடந்தா எழுத்தாளர், டைரக்டர், இசையமைப்பாளர் மாதிரி கிரியேட்டிவ் ஆட்களோட பங்கு என்ன ஆகும்? அவங்க ஏஐக்கு வழிகாட்டுவாங்களா, இல்ல ஏஐ கூட சேர்ந்து வேலை செய்வாங்களா? இந்த கேள்விக்கு மூலம் நேரடி பதில் சொல்லல, ஆனா அந்த சாத்தியத்தை முன்வைக்குது. கடைசியா திறன்கள் வழக்கொழிந்து போறத பத்தி ஒரு லிஸ்டே கொடுத்திருக்காங்க. அதுல ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், அதாவது ஏஐ கிட்ட சரியா கேட்டு நமக்கு வேண்டியதை வாங்குற திறன், அது கூட 2000கள்ல சர்ச் பண்ற மாதிரி சீக்கிரமே சில நாள்ல வழக்கொழிஞ்சு போயிடும்னு ஆசிரியர் சொல்றாரு. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. ஆமா, இது ஏஐ எவ்வளவு வேகமா வளருதுன்னு காட்டுது. இன்னைக்கு முக்கியமான திறனா சொல்ற ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், ஏஐ இன்னும் நல்லா நம்மள புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது அதோட முக்கியத்துவம் குறையலாம். ஏஐ கூட பேசுறது இன்னொரு மனுஷன் கூட பேசுற மாதிரி இயல்பா ஆகிடுச்சுன்னா அந்த சரியான கேள்வி கேட்கிற சிறப்பு திறன் தேவையில்லாம போகலாம். வேறென்ன திறன்கள் இருக்கு அந்த லிஸ்ட்ல? டிரைவிங், தானியங்கி கார்கள், கொத்தனார், எலக்ட்ரீஷியன், பிளம்பிங் 3D பிரிண்டிங்னால, கோடிங் ஏஐ பண்றதால, பேச்சுவார்த்தை திறன் ஆன்லைன் ஷாப்பிங்ல குறைஞ்சு போறதால, சமூக திறன்கள் சோஷியல் மீடியா, வர்ச்சுவல் பழக்கத்தால. இந்த பட்டியல் ரொம்ப பெருசா இருக்கே. இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பட்டியல் அறிவுசார் வேலை, கைவினைத் தொழில், உடல் உழைப்பு வேலை, ஏன் தனிப்பட்ட சமூகத் திறன்கள் வரைக்கும் எல்லாத்தையும் தொடுது. இதுக்கு முன்னாடி வந்த டெக்னாலஜி புரட்சிகள் மாதிரி இல்லாம இருக்கலாம். பொதுவா டெக்னாலஜி ஒரு குறிப்பிட்ட வகை வேலையை மாத்தும். ஆனா ஜெனரேட்டிவ் ஏஐ மனுஷ செயல்பாட்டோட பல தளங்களை பாதிக்கிற சக்தி கொண்டதுன்னு மூலம் சொல்லுது. இது வெறும் வேலை இழப்பு பத்தி மட்டும் இல்ல, மனுஷ திறன்களோட மதிப்பும் தேவையும் எப்படி மாறப்போகுதுங்கிறத பத்தியும் தான். இந்த மாற்றங்களோட வேகம், இத பத்தி பேசும்போது மூலம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லுது. குவாண்டம் கம்ப்யூட்டிங். இது இந்த ஏஐ புரட்சியை இன்னும் பல மடங்கு வேகப்படுத்தும்னு சொல்றாங்களே. ஆமா, கூகுளோட விலோ சிப்செட் பத்தின ஒப்பீடு அது தெளிவாக்குது. ஒரு குறிப்பிட்ட கணக்கீட்டை விலோ சிப்செட் கொஞ்ச நிமிஷத்துல செஞ்சா, அதே கணக்கீட்டை இப்போ இருக்கிற கிளாசிக்கல் சூப்பர் கம்ப்யூட்டர் செய்யறதுக்கு 10 செப்டிலியன், அதாவது 1க்கு பின்னாடி 24 0 அத்தனை வருஷம் ஆகும்னு மூலம் சொல்லுது. இது கற்பனையே பண்ண முடியாத வேகம். சும்மா ஒரு தகவல் ஒரு செகண்டுக்கு ஒரு நம்பரா எண்ணுனா கூட 1 செப்டிலியன் வரை எண்ணுறதுக்கு 31 ட்ரில்லியன் வருஷத்துக்கு மேதாகும். இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங், இது நாம முன்னாடி பேசின ஏஐ தாக்கங்களோட எப்படி நேரடியா சம்பந்தப்படுது? இது வெறும் வேகத்தை மட்டும் கூட்டுமா? இது வேகத்தை பத்தினது மட்டும் இல்ல, ஏஐயோட திறனோட பாய்ச்சலையும் குறிக்குது. அதாவது இன்னைக்கு ஒரு ஏஐ 10 நிமிஷத்துல மூடலி கேள்வி உருவாக்குதுன்னா, குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல ஓடுற எதிர்கால ஏஐ இன்னும் பல மடங்கு சிக்கலான, ஆழமான, நுணுக்கமான வேலைகளை, உதாரணமா புது மருந்து கண்டுபிடிக்கிறது, சிக்கலான வானிலையை கணிக்கிறது, இல்ல இன்னும் மனுஷன் மாதிரியே பேசுறது சில நொடிகளில் செய்யக்கூடும்னு மூலம் சொல்ல வருது. இது ஏஐயால என்னெல்லாம் செய்ய முடியுங்கிற எல்லையே பயங்கரமா விரிவுபடுத்தும். நாம பேசின மாற்றங்களோட வேகத்தை இன்னும் அதிகப்படுத்தும். இது ஆசிரியரோட அவசர உணர்வையும் இந்த மாற்றம் தவிர்க்க முடியாததுங்கிறதையும் இன்னும் அதிகமா காட்டுது. ஆனா இந்த டெக்னாலஜி முன்னேற்றம் எல்லாம் நல்லதை மட்டும்தான் கொண்டு வருமா? மூலம் ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் கொடுக்குது இல்லையா? ஆட்டோமேஷனோட உச்சம் உணர்ச்சியோட முடிவா இருக்கும். இது மனுஷங்க கிட்ட அக்கறையின்மையை கொண்டு வரும்னு ஆசிரியர் சொல்றாரு.
இத விளக்க அவரோட சொந்த அனுபவத்தையே சொல்றாரு இல்ல? ஆமா, அவரோட புத்தாண்டு வாழ்த்து அனுப்புன அனுபவம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. முதல்ல நூற்றுக்கணக்கான பேருக்கு பிசிசில ஒரே மாதிரி மெசேஜ் அனுப்புவாராம், பதில் ஒன்றும் வராதாம். அப்புறம் சுமார் 14 வருஷம் முன்னாடி ஒரு எக்ஸல் டூல் செஞ்சு அதில் சந்திக்கிறவங்க அவங்க குடும்பம் பற்றின தகவலை சேகரித்து கொஞ்சம் பர்சனலைஸ் பண்ணி மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சாராம். உங்கள் மனைவி சோனல், மகள் அஞ்சலிக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு. இது பதில் வர்றதே 0லிருந்து 40-50% ஆக்கிடுச்சான். சரி, அதுக்கப்புறம் அடுத்த கட்டமா இன்னும் ஒரு படி மேல போக நினைச்சாராம். ஃபேஸ்புக், லிங்க்டின்ல இருந்து அப்பப்போ கிடைக்கிற தகவலை எடுத்து, நீங்க நேத்து பார்த்த கிரிக்கெட் மேட்ச் எப்படி இருந்துச்சு, இல்ல லிங்க்டின்ல உங்க புது போஸ்ட் பார்த்தேன் சூப்பர், இந்த மாதிரி ஹைப்பர் பர்சனலைஸ்டு மெசேஜா தானா அனுப்ப ஒரு சிஸ்டம் ரெடி பண்ண பிளான் பண்ணிருக்காரு. ஆனா அந்த முயற்சியை அவர் கைவிட்டுட்டாரு. ஏன்? இங்க தான் அந்த உணர்ச்சிகரமான எச்சரிக்கை வருது. இந்த மெசேஜ் எவ்வளோ பர்சனலைஸ்டா இருந்தாலும் சரி, அது ஒரு மிஷின், ஒரு அல்காரிதம் தான் உருவாக்குனதுன்னு வாங்குறவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க அந்த வாழ்த்தை மதிக்க மாட்டாங்க, அது ஒரு உண்மையான மனுஷ தொடர்பா உணர மாட்டாங்கன்னு ஆசிரியர் நம்புறாரு. அந்த மெசேஜ் எவ்வளோ சரியா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற முயற்சியோ உண்மையான அக்கறையோ இல்லைன்னா அது உறவை நல்லாக்கிறதுக்கு பதிலா பாதிக்கலாம்னும் அவர் கவலைப்பட்டிருக்காரு. இது செயல்திறனுக்கும் நம்பகத்தன்மைக்கும் இடையில இருக்கிற ஒரு முக்கியமான இழுபறிய காட்டுது. ரொம்ப சரி. ஏஐ கொண்டு வர்ற செயல்திறன், வேகம், பர்சனலைசேஷன் இதுக்கும் உண்மையான மனுஷ தொடர்பு, முயற்சி, உணர்ச்சி இதுக்கும் நடுவுல என்ன சமரசங்கள் டிராப் ஆஃப்ஸ் இருக்கும்னு இது கேள்வி எழுப்புது. நாம எதுக்கு மதிப்பு கொடுக்குறோம்? ஒரு வேலை எவ்வளவு திறமையா முடியுதுங்கிறதுக்கா, இல்ல அந்த வேலைக்கு பின்னாடி இருக்கிற மனுஷனோட முயற்சிக்கும் எண்ணத்துக்கும்? இதுக்கு சுலபமான பதில் இல்ல. ஆனா இது ஏஐ நம்ம வாழ்க்கையில இன்னும் ஆழமா வரும்போது நாம சந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான தார்மீக சமூக சவால்னு மூலம் காட்டுது. அப்படியாப்பட்ட சவால்களுக்கும் வாய்ப்புகளுக்கும் நடுவுல நாம எப்படி முன்னாடி போகணும் இந்த குறிப்பு சொல்லுது. 2 முக்கிய வழிகளா ஆசிரியர் சொல்றாரு இல்லையா? முதல் வழி ஏஐ எனேபிள்மெண்ட். அதாவது ஏஐயோட திறனை பயன்படுத்தி சில குறிப்பிட்ட பிசினஸ் துறைகள்ல நுழைஞ்சு அங்க இருக்கிற இயக்கச் செலவுகளை ரொம்பவே குறைக்கிறது. உதாரணமா, முழுசா ஏஐயால இயங்குற சேல்ஸ் ஏஜென்ட், கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்டை உருவாக்குறது. இது ஏஐய ஒரு பிசினஸ் கருவியா பயன்படுத்தி மார்க்கெட்ல ஒரு போட்டி தன்மையை, கம்பெட்டிட்டிவ் அட்வான்டேஜா அடையறதுக்கான ஒரு வழி. 2வது வழி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நிலையான வளர்ச்சி திட்டங்கள், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். அதுலயும் குறிப்பா வளங்களை சரியா பயன்படுத்துறதுல ஏஐய பயன்படுத்துறது. இதுக்கும் நல்ல உதாரணங்கள் கொடுத்திருக்காங்க. ஒன்னு, ஏஐ நீர்ப்பாசனம். இப்போ இருக்கிற ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ஸ் பெரும்பாலும் மண்ணோட ஈரப்பதத்தை, சாயில் ஹியூமிடிட்டி அளந்து தண்ணி பாய்ச்சுது. ஆனா ஒவ்வொரு செடியோட தேவையும் வேற இல்லையா? மூலம் சொல்ற முறையில கேமரா மூலமா செடியோட இலையோட நிறம், அமைப்பை எல்லாம் ஏஐ பார்த்து எந்தெந்த செடிக்கு நிஜமாவே தண்ணி தேவைன்னு சரியா கண்டுபிடிச்சு அதுக்கு மட்டும் தேவையான அளவு தண்ணி பாய்ச்சும். இது மண்ணோட தேவையை விட செடியோட தேவையை மையமா கொண்டது. அதனால தண்ணியை ரொம்ப திறமையா பயன்படுத்தலாம். இன்னொரு உதாரணம், ஏஐ அவசரகால சேவை அனுப்பல். இது ரொம்ப பிரயோஜனமா தெரியுதே. மொபைல் ஆப்ல ஒரு போட்டோ அனுப்புனா போதும், ஏஐ அதை பார்த்து இது சீரியஸான எமர்ஜென்சியா, தீ விபத்து மாதிரி 911, இல்ல சாதாரண புகாரா, பொது புகார் மாதிரி 311 உடனே சொல்லிடுமா? அது மட்டும் இல்ல, எமர்ஜென்சினா அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி சரியான உதவிகளை ஒதுக்கீடு செய்ய ஏஐ உதவுமா. உதாரணமா, தீ எவ்வளோ பெருசுன்னு பார்த்து அதுக்கு எவ்வளோ தண்ணி உள்ள வண்டி வேணும், விபத்து எப்படிப்பட்டதுன்னு பார்த்து மெடிக்கல் உதவி வேணுமா, என்ன கருவிகள் வேணும், போலீஸ்க்கு என்ன தகவல் வேணும்னு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு தானாவே மெசேஜ் அனுப்பும். இது ரெஸ்பான்ஸ் டைமை குறைக்கும், வளங்களையும் வீணாக்காம சரியா பயன்படுத்த உதவும். குறிப்பா இந்தியா மாதிரி மக்கள் தொகை அதிகமா வளங்கள் குறைவா இருக்கிற நாடுகள்ல இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு மூலம் சொல்லுது. சரி, இந்த 2 பரிந்துரைகளையும் நாம முன்னாடி பேசின பெரிய விஷயங்களோட எப்படி இணைக்கிறது? இந்த 2 பரிந்துரைகளுமே ஏஐயால வர்ற இடையூறுகளுக்கு ஒரு விதமான நடைமுறை பதிலா இருக்கு. முதல் வழி ஏஐ எனேபிள்மெண்ட். ஏஐ கூட போட்டி போடுறதுக்கு பதிலா அது கூட சேர்ந்து போறது. அதாவது ஏஐய பிசினஸ்ல ஒருங்கிணைச்சு பயனடைறத சொல்லுது. 2வது வழி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஏஐய வெறும் லாபத்துக்கு மட்டும் பயன்படுத்தாம சமூகம், சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண, அதாவது பொது நன்மைக்காக பயன்படுத்துறத சொல்லுது. இது ஏஐயோட சக்தியை ஆக்கப்பூர்வமா எப்படி பயன்படுத்தலான்னு ஒரு வழியை காட்டுது.
அப்போ இந்த உரையாடல்ல நாம பார்த்த முக்கிய விஷயங்களை ஒரு தடவை தொகுத்து சொல்லிடலாம். நீங்க பகிர்ந்த மூலத்தின்படி ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது மனுஷ வரலாற்றிலேயே முயற்சியை குறைக்கிற தேடல்ல ஒரு புது சக்தி வாய்ந்த கட்டம். இது மூடல் கேள்விகள், கடிதம் எழுதுறது, ஆள் எடுக்கிறது, GUIல இருந்து VUIக்கு மாறுறது, சினிமா உருவாக்குறது, அப்புறம் ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்ல இருந்து பிளம்பிங் வரைக்கும் பல திறன்கள் வழக்கொழிஞ்சு போறதுன்னு வேலைகள்லயும் திறன்கள்லயும் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் சக்தி கொண்டது. குவாண்டம் கம்ப்யூட்டிங் இந்த வேகத்தை இன்னும் அதிகமாக்கும். அதே நேரம் இந்த ஆட்டோமேஷனோட உச்சம் மனுஷ உணர்ச்சிகளையும் உண்மையான தொடர்புகளையும் பாதிச்சு அக்கறையின்மைக்கு வழிவகுத்தலாம்னு ஒரு முக்கியமான கவனமும் ஆசிரியரோட புத்தாண்டு வாழ்த்து அனுபவம் மூலமா சொல்லப்பட்டிருக்கு. கடைசியா இதுக்கு பதிலா ஏஐய பிசினஸ்க்கு பயன்படுத்துறது, ஏஐ எனேபிள்மெண்ட், வளங்களை சரியா பயன்படுத்துற மாதிரி நிலையான வளர்ச்சிக்கு பயன்படுத்துறது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு 2 வழிகளும் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமா இது நீங்க கொடுத்த அந்த ஒரு மூலத்துல உள்ள பார்வைகளோட ஆய்வுங்கிறத மறுபடியும் சொல்றோம். இது தொழில்நுட்ப மாற்றம் பத்தின ஒரு குறிப்பிட்ட சிந்திக்க வைக்கிற பார்வையை நமக்கு கொடுக்குது. ஆனா இதுவே ஏஐ பத்தின முழுமையான அல்லது ஒரே உண்மை இல்ல. நிறைய வேற கருத்துக்களும் கணிப்புகளும் இருக்கு. உங்களுக்கான இறுதி சிந்தனையை கிளறும் கேள்வி இதுதான். இந்த குறிப்பை ஏஐயை பயன்படுத்தி வேலைகளையும் வளங்களையும் மேம்படுத்துறதுல, செயல்திறனை உச்சத்துக்கு கொண்டு போறதுல ரொம்ப கவனம் செலுத்துது. ஆனா ஆசிரியர் தானே கைவிட்டாரே அந்த ஹைப்பர் பர்சனலைஸ்ட் புத்தாண்டு மெசேஜ் திட்டம். அதை நாம நினைச்சு பார்த்தா சில சமயம் ஏஐ ஒரு விஷயத்தை சாத்தியமாக்கினாலும் சில மனுஷ அம்சங்களை, ஒருவேளை சில குறைபாடுகளையும் இல்ல திறமையின்மைகளையும், இன்எஃபிஷியன்சிஸை கூட அப்படியே விட்டுடுறது முக்கியமா இருக்குமா? எங்க நாம பயனுள்ள ஆட்டோமேஷனுக்கும் மனுஷ அனுபவத்துல ரொம்ப அவசியமான ஈடு செய்ய முடியாத ஒன்றை இழக்கிறதுக்கும் நடுவுல கோடு போடணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கணும்னு நாங்க சொல்றோம்.